தூத்துக்குடி சென்றடைந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தூத்துக்குடி சென்றடைந்த முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி சென்றடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பொதுமக்கள், திமுக தொண்டர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தூத்துக்குடியில் எந்த அளவுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது? அங்கு முதலமைச்சரின் பயணம் குறித்த விரிவான விவரங்கள். கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு நுழைவாயிலை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கல்லடி விலை பகுதியில் கலைஞர் சிலை, படிப்பகம் மற்றும் சுதந்திர போராட்ட தியாகி பொன்னப்பன் நாடார் சிலை ஆகியவற்றை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதற்காக இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வருகின்ற தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு, தமிழக அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத், தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன், மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பின்னர் விமான நிலையத்தில் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட முதல்வர் மு.க.ஸ்டாலின் தூத்துக்குடி மாவட்ட திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது திமுகவினர் சால்வை மற்றும் பூங்கொத்துக்களை வழங்கி முதல்வருக்கு வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவருடன் செல்பியும் எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து தூத்துக்குடியிலிருந்து சாலை மார்க்கமாக கன்னியாகுமரிக்கு முதல்வர் புறப்பட்டு சென்றார். சரவணன். தூத்துக்குடி சென்றடைந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தூத்துக்குடி சென்றடைந்த முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி சென்றடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பொதுமக்கள், திமுக தொண்டர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தூத்துக்குடியில் எந்த அளவுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது? அங்கு முதலமைச்சரின் பயணம் குறித்த விரிவான விவரங்கள். கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு நுழைவாயிலை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கல்லடி விலை பகுதியில் கலைஞர் சிலை, படிப்பகம் மற்றும் சுதந்திர போராட்ட தியாகி பொன்னப்பன் நாடார் சிலை ஆகியவற்றை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதற்காக இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வருகின்ற தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு, தமிழக அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத், தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன், மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பின்னர் விமான நிலையத்தில் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட முதல்வர் மு.க.ஸ்டாலின் தூத்துக்குடி மாவட்ட திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது திமுகவினர் சால்வை மற்றும் பூங்கொத்துக்களை வழங்கி முதல்வருக்கு வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவருடன் செல்பியும் எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து தூத்துக்குடியிலிருந்து சாலை மார்க்கமாக கன்னியாகுமரிக்கு முதல்வர் புறப்பட்டு சென்றார். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.